என்ன பண்ணாலும் தூக்கம் தெரிய மாட்டுது. சுடு தண்ணி வச்சு குளிச்சிரும். சுடு தண்ணி மட்டும் வச்சிடறேன், நான் குளிச்சிடுறேன். இல்ல வேணாம், டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். அர்ச்சனா, 9:30 மணிக்கு போக வேண்டிய காலேஜுக்கு 5:30 மணிக்கே சுடுதண்ணி வைக்க சொல்லி இப்படி தொந்தரவு பண்றியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா? 40 கிலோமீட்டருக்கு அந்தண்ட இருக்கிற காலேஜ்ல எடுத்துட்டு போய் சேர்த்து விட்டு நான் காலையில 6:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்பினாலே போய் சேர்றதுக்கு 10 ஆயிடுதுடி டிராபிக்ல. அட்டெண்டன்ஸ போட மாட்டேறாடி, லேட்டா வரேன்னு. ஏமா உள்ள பிசிக்ஸ் தியரி எல்லாம் கேட்டுச்சேம்மா. இன்னைக்கு டெஸ்ட்டுமா, படிச்சு முடிக்கலன்னா இன்டர்னல் மார்க்ஸ்ல கை வச்சிருவேன்னு சொல்லிட்டா. அதான். அர்ச்சனா, தயவு செய்து இப்படியாவது இன்ஜினியரிங்ல பாஸ் ஆயிடுடி. அப்பதான் நீ லைஃப்ல டாப்ல வருவ. அச்சுமா, பரீட்சைக்கு டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் எந்திரிச்சு படிடா. எப்படியாவது இந்த 10th மட்டும் பாஸ் ஆயிட, நீ லைஃப்ல டாப்ல வருவடா. அச்சுமா, எப்படியாவது இந்த 12வது மட்டும் பாஸ் பண்ணிருடி. அப்பதான் நீ லைஃப்ல டாப்புக்கு வருவ. அர்ச்சனா, சுடுதண்ணி கேட்டியே, எடுத்துட்டு வரட்டா? நீ டாப்ல வருவேன்னு சொன்னதே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் சுடு தண்ணி ஊத்துற மாதிரி எரியுதுடி. போதும், இன்ஜினியரிங் சேர்த்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். ஐயோ, என்ன எப்பவும் 8 மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்குறவ இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு இருக்கா? ஐயோ, என் பொண்ணுக்கு படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்துருச்சு. ஆண்டவா, நான் கும்பிட்ட சாமி எல்லாம் என்ன கைய விடலையே. அர்ச்சனா, அம்மா 1000 ரூபீஸ்க்கு சேஞ்ச் கொடுக்குறியா? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாயா இருக்கு, பரவாயில்லையா? ஓகேதாம்மா, தேங்க்யூ. ஏய், 1000 ரூபாய் வாங்கினல, கொண்டா 1000 ரூபாய் நோட்டு கொடு. 1000 நோட்டே இல்ல. ஏய், இல்லம்மா, காசு கொடுன்னு கேட்டா குடுப்பியா? அதான் நான் சேஞ்சா கேட்டேன், நீ கொடுத்துட்ட, நான் வாங்கிட்டேன், இப்ப நான் கிளம்பிட்டேன். ஏய், எதுக்குடி 1000 ரூபாய்? என்ன எக்ஸாமா? அதுக்கு தான் சீக்கிரம் கிளம்புறியா? எக்ஸாமா? ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட காலங்காத்தால ஏஞ்சி கிளம்பி வீக்கெண்ட் அதுமா வெளியில போனா அவனுக்கு ஒரே காரணம் தான், தலைவர் படம் படையப்பா ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு, நான் பார்க்க போறேன். பாய் ஐயோ கடவுளே, கஷ்டப்பட்டு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்துனா படிக்க போவான்னு பார்த்தா படையப்பா ரீ-ரிலீஸ் பார்க்க போறாளே இவள. என்ன லஞ்சையும் காணோம், அம்மாவையும் காணோம். மா, சீக்கிரம் டிஃபனை பேக் பண்ணுமா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி அர்ச்சனா, நீ சீக்கிரமா போகணும்னு சொன்னதே நான் மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீன்ல சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். தாயாடி நீலாம்? தாயா? பெத்த பொண்ணை வெளியே சாப்பிட்டுக்க சொல்ற? நான் சமைச்சு வைக்கும் போது நீ தெருவுல போய் தின்ட்டு வருவல, அப்ப உனக்கு தோணல? நான் ஒண்ணு கேட்கவா? சுத்தி இந்த அவ்வளோ காலேஜ் இருக்கும் போது 40 கிலோமீட்டருக்கு அந்தண்ட இருக்கிற காலேஜ்ல என்ன ஏமா சேர்த்த? வாட் இஸ் தி ரீசன்? அதுவா, அந்த காலேஜ்ல தான் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு சொன்னாங்க, அதனாலதான் அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்தனேன். யாருடி இன்ஜினியரிங் படிச்சா 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டிடுன்னு சொன்னா? அதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே அழிஞ்சு போயிடுச்சு. எத்தனை படத்துல காட்டுறாங்க, பாத்துமா நீ இன்னும் திருந்தல. ஆமா, நீ என்ன படிச்ச? நானும் இன்ஜினியரிங் தான். ஏன் அரியர்ஸ் எதுவும் வச்சியா? கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா? சே, அதெல்லாம் கிடையாது. நான் விஐபி தனுஷ் சார் மாதிரி படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணேன். உங்க தாத்தா தான் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி என்ன துரத்தி விட்டாரு. அடி பாவி, அப்ப உனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நீ படிச்ச காலத்திலேயே உனக்கு வேலை இல்லையே, நான் படிக்கிற காலத்துல எப்படி வேலை இருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சியா? அப்ப எங்க காலேஜ்ல 100% பிளேஸ்மெண்ட்னு போடவே இல்லையடி.
எந்த காலேஜ்ல படிச்ச நீ? நீ படிக்கிற காலேஜ்ல தான். ஓடி பாவி, பாலக்கணத்துல தள்ளி விட்டா பாவி. இவளுக்கு வேலை கிடைக்கலன்னு எனக்கும் வேலை கிடைக்க விடாம பண்ணிட்டான். என் பேரு படையப்பா, என்னோட அழகான நடையப்பா. நில்லு. என்னடி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு அடிக்கடி கட்டடிக்கிறியாமா? வாழ்க்கையில முன்னேறலாமா முன்னேற வேண்டாமான்னு யோசிக்க மாட்டியா? வாழ்க்கையில முன்னேறதெல்லாம் நான் காலேஜ் முடிக்கும் போது முடிவு எடுத்துப்பேன். ஆமா, நான் வேற ஒரு கோர்ஸ் தான் படிக்கிறேன்னு சொன்னேன். நீ தானே உன் சொந்தக்காரன் சொல்றான் பந்தக்காரன் சொல்றான்னு இந்த கோர்ஸ் எடுக்க வச்ச. எனக்கு பிடிக்காத கோர்ஸ் எடுக்க வச்சுட்டு படினா எப்படி படிப்பாங்க? ஹேய், எதிர்த்த விட்டு சதீஷ பாருடி. 12th முடிக்கும் முன்னே சிஏ சேர்ந்துட்டான். சிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி பிகாம் போட்டுட்டான். அவன் மட்டும் சிஏ முடிக்கிட்டும் பணம் கொட்ட போகுதுடி. நீ பாத்தியா சிஏ படிக்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஃபவுண்டேஷன்ல மட்டுமே 4 பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனாலும் 4த்தையும் சேர்த்து எழுதணும்டி. அதெல்லாம் கொடூரத்திலும் கொடூரம். இன்டர் இருக்கு. இது 2த்தையும் முடிச்சாதான் 3 வருஷம் ஹார்டிகல்ச்சர் பண்ண முடியும். அத படிச்சு முடிக்கவே ஒரு மனுஷமாருக்கு 8 வருஷத்தோட வாழ்க்கை போயிடும். அதுக்கப்புறம் அவன் ஃபைனல்ல முடிச்சு. சரி, சதீஷ் எத்தனை வருஷமா சிஏ பண்றான்? அவன் 12th முடிக்கவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு மனுஷன் 12th காமர்ஸ் எடுத்துடக்கூடாதே. உடனே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது பிகாம் சிஏ, சிஏ பிகாம். இதை தவிர வேற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் உங்க வாயில வராதுல? மா, அவன் சிஏ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அப்புறம் அதுல ஒரு ப்ரமோஷன் கிடைச்சு HR ஆகி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து என் குழந்தைய கூட்டிக்கிட்டு டிங்க எல்கேஜி ஸ்கூலுக்கு போகும்போதுதான் அவன் சிஏ முடிப்பான். என்னால 10 வருஷத்துக்குலாம் ஒரு கோர்ஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுரி. என்ன ஆர்ட்ஸ் எக்ஸாம்ல வரதுனால ஈஸி நினைச்சிட்டியா? இங்க பார், டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கிறதை விட சிஏ படிக்கிறது கஷ்டம். புரிஞ்சுக்கங்க, இல்லனா எங்களை சும்மா விடுங்க. தலை இடியட்ஸ். அவன் தானே சிஏ படிக்கிறான்னு சொன்னேன். இவ எதுக்கு டென்ஷன் ஆவறா? நான் தப்பு பண்ணிட்டேன். இவ கேக்குற கேள்விக்கு பார்த்தா நான் லாக் படிக்க வச்சிருக்கணும். இப்பவே லாக் என்ன டைமிங்னு கேக்குறேன். டைம் பாம் இங்க இருக்கிறது தான் நமக்கு சேஃப். ஏக்கா, அர்ச்சனா என்ன பண்றா? படிச்சு முடிச்சிட்டாளா? படிச்செல்லாம் முடிச்சிட்டாடா. ஆனா இப்ப வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறா. என்னது மாமா நான் ஒருத்தர் இருக்கையில என்ன பண்றதுன்னு கேக்குறாளா? அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, மாமா கூப்பிடுறாருல. இங்க வாமா. வரேன் மாமா. வா வா, உட்காரு. சொல்லுங்க மாமா. ஏமா, மாமா நான் ஒருத்தர் இருக்கையில படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தியம்மா. மாமா நல்ல ஒரு ஐடியா சொல்ற, அதை ஃபாலோ பண்ணு. வேண்டாம், என்ன விடவா போற? சொல்லுங்க மாமா. என்னன்னா, பேசாம நீ MBA HR படி. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. முடிச்ச உடனே கம்பெனிக்கு நீ வேலைக்கு போலாம். அப்படி இல்லைன்னா சொந்தமா நீ ஒரு பிசினஸ் பண்ணலாம். அதுவும் இல்லையா, என் பையன் கூட சொல்லி அந்த கம்பெனியில ரெஃபர் பண்ண சொல்றேன். அந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணு. அருமையான ஐடியாமா இது. நான் சொன்னதை அப்படியே பண்ணு. பிரைட் ஃபியூச்சர் உனக்கு. சரியா? சரிக்கா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். பாத்துக்க, நான் சொன்னதை அப்படியே செய்ய. நீ என்ன காலேஜ் சேர்த்து விடும்போது எனக்கு பிசினஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அது சம்பந்தப்பட்டது ஏதாவது படிக்கிறேன்னு சொன்னப்போ என்னையம்மா இன்ஜினியரிங் சேர்த்த? உன் மாமன் தான் சொன்னா நம்ம குடும்பத்துக்கு பிசினஸ் ஒத்து வராதுன்னு இன்ஜினியரிங்ல சேர்க்க சொன்னா. அத மட்டுமா சொன்னாரு? நான் 10th முடிச்சோன்னா காமர்ஸ் எடுக்கிறேன்னு. பயாலஜி, அதுலதான் பிரைட் ஃபியூச்சர் எடுத்தேன். சரி, பயாலஜி எடுத்திருக்கோமே, டாக்டருக்கு தான் படிக்க போறோம்னு நினைச்சா இன்ஜினியரிங், அதுலதான் பிரைட் ஃபியூச்சர் படிச்சேன். இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல இப்ப வந்துட்டு MBA HR, அதுலதான் பிரைட் ஃபியூச்சர். ஏண்டி, MBA HR படிச்சு ஐடில வேலை பாக்குறதுக்கு நான் எதுக்கடி பயாலஜி எடுத்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு ஐடிக்கு போனோம்? காமர்ஸ் குரூப் எடுத்து பிகாம்ல நான் BBA படிச்சு MBA HR படிச்சிருப்பேனே. இப்படி உங்களுக்காக 4 வருஷம், எனக்காக ஒரு 4 வருஷம், அப்புறம் உங்க குடும்பமா முடிவு பண்ணிட்டு வந்து அர்ச்சனா ஒரு லாயர் ஆக்கிடலான்னு என்ன LLB படிக்க சொல்வீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். இப்படி எல்லாருக்காகவும் 4 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே உனக்கு வயசாயிருச்சு அர்ச்சனா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. ஏண்டி, நான் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா போறதுக்கு நான் எதுக்கிட்டு இவ்ளோ டிகிரி இவ்ளோ வருஷம் படிக்கணும்? ஒரு குழந்தைய குழப்பம் இல்லாம படிக்க வைக்கணும். இப்படி கொலை பண்ற ரேஞ்சுக்கு படிக்க வைக்க கூடாது. புரிஞ்சுதா? எனக்கே வேலை கிடைக்கல, நான் பேசாம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மென்டலா வேலைக்கு சேர்ந்துடலான்னு இருக்கேன். மென்டலா வேலைக்கு சேர போறேன். மாடி, காஃபி நீயா போட்ட? சூப்பரா இருக்குது.
ஆமா பிசிஏ முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா, யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது யோசிச்சுட்டு இருக்கிறியா? ம். என்னக்கா இப்படி சொல்றா? ஏ அவ எங்கடா நான் சொன்னா கேக்குறா, நீயே எடுத்து சொல்லு. இப்ப நீ என்னதான் பண்ணலாம்னு இருக்கிற? ஆ, நான் ஸ்கூல் முடிச்ச உடனே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னல மாமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மெக்கானிக்கல்ல பூரா பசங்களா இருப்பாங்க, நீ பாட்டுக்கு ஒத்த பொண்ணு அங்க போயிட்டுனா உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும், நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நீங்க சொன்னதுனால நான் இந்த கோர்ஸ் எடுத்து இப்ப வேலை தேடிட்டு இருக்கேன். உங்க பையன் என்ன படிச்சான்? அவன் மெக்கானிக்கல் கோர் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, அப்போ உங்க பையன் கண்டிப்பா இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் அவன் கிடையாது. அப்படி இல்லையா? பின்ன அப்போ உங்க பையனா மட்டும் ஆஹா, மத்த பையனா ஓஹோவா? இல்ல புரியல, உங்க பையனா ஒண்ணு, மத்த பிள்ளைங்களா என்ன தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்களா வீட்டுல? அவங்களா மட்டும் அப்படி நடந்துக்குவாங்களா? பதில் சொல்லுங்க. அம்மாடி, நீ கொஞ்சம் கோபமா இருக்கிற போல இருக்குது. நீ என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிச்சு வையே. மாமா வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றேன், சரியா? நீங்க பண்ண ஹெல்ப் வரைக்கும் போதும், காஃபி குடிச்சதும் போதும், வச்சுட்டு கிளம்புங்க. வேங்க. தம்பி, டேய் ஏண்டி என் தம்பி அவமானப்படுத்தி பேசுறியா? மோ, உன் தம்பி அவன் குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் உன்கிட்ட வந்து ஒப்பிக்கிறானா? சொல்லு. இல்ல இல்லல, அப்புறம் நீ மட்டும் ஏமா நம்ம குடும்ப கதையை ஒண்ணு விடாம உன் தம்பிக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போன் அடிச்சு சொல்ற? புரிஞ்சுக்கோமா, இவங்க எல்லாம் சான்ஸ் கிடைச்சா எந்த குடும்பத்தை டேமேஜ் பண்ணலான்னு ரோமிங்ல இருக்கிறவங்க. சரி அச்சுமா, இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். ஒரு தடவை சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான். தங்கம் நல்லா இருக்கியா? இப்பதான் தம்பி வந்துட்டு போனா, வந்து அர்ச்சனாவுக்கு நல்ல வார்த்தைங்க சொன்னா. இது திருந்தா நல்லது சொல்றா தெரியுமா? கவலைப்படாதீங்க, ப்ராஜெக்ட்லாம் ஈஸி தான், போக போக கோப்பப் பண்ணிக்கலாம். ஐயோ இல்லங்க, நான் படிச்ச கோரே வேறயா, அதான் இப்ப எப்படி அடாப்ட் பண்ண போறோம்னு யோசிக்கிறேன், வேற எதுவும் இல்ல. அட நீங்க வேற, இப்பெல்லாம் யார் படிச்ச படிப்புக்கு வேலை செய்றாங்க? கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குன்னு வரோம், போக போக பிடிக்கலன்னா அடுத்த கம்பெனி தான். வெல்கம் டு ஐடி ஜாப். ஓ, அதுவும் கரெக்ட் தான். ஆமா, நீங்க என்ன படிச்சீங்க? நான் ஆர்ட்ஸு, நீங்க? நான் இன்ஜினியரிங். தோ நம்ம சீனியர் கூட பாலிடெக்னிக் முடிச்சுட்டு தான் வந்தாரு, ஓ. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பொசிஷன் வந்திருக்கு. ஓ, அட பாவீங்களா, விதவிதமா படிச்சுட்டு எல்லாரும் ஒரே வேலையை செய்யறதுக்கு என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விதவிதமா படிக்கணும்? என்ன மக்களே, நீங்க ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களோ இல்ல இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. என்ன வேலை செய்ய போறீங்க, உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன படிப்பை படிக்கணுமோ அப்படி படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா ஆராத்தி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுதான் உனக்கு கடைசி லஞ்ச். ஐயா வந்துமா 8th 9th ரேங்க் எடுத்துமா, கிளாஸ் லீடர் பேச்சு கேட்டிருந்தா இந்த அவமானம்லாம் வந்திருக்காது. பிஃபோர் லஞ்ச் உன் டைம், ஆஃப்டர் லஞ்ச் என் டைம். ஓ அப்படியா? அப்போ இந்த சயின்ஸ் சோஷியலில் என்னை பீட் பண்ணிடுறியா? செம்ம பண்ணலடா.